வணக்கம். இந்த கிளாஸ்ல நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அதாவது புள்ளியல்ல சராசரி பேஸ் பண்ணி சம்ஸ் வந்து பார்த்துருந்தோம். இந்த கிளாஸ்ல அதுக்கான கண்டினியூஸ் பார்க்கலாம். இன்னைக்கான ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன? The mean of A, B, C, D and E is 28. If the mean of A, C and E is 24, then mean of B and D is அப்படின்னு கொடுத்துருக்காங்க. A, B, C, D மற்றும் E இன் சராசரி 28. AC மற்றும் E ஆகியவற்றின் சராசரி 24 எனில் B மற்றும் D இன் சராசரி காண்க அப்படின்னு கொஸ்டின்ல கேட்குறாங்க. இந்த கொஸ்டின்ல 5 நம்பர்மா A, B, C, D, E இந்த 5 நம்பரையும் ஆட் பண்ணி 5ஆல டிவைட் பண்ணா சராசரி எனக்கு 28ன்னு சொல்றாங்க. சரியா? அப்போ டோட்டல் என்னங்க இருக்கும்? டோட்டல் அப்படின்னும் போது A plus B plus C plus D plus E equal to 5 into 28 மல்டிப்ளை பண்ணா 114 வருமா? 140ன்றது இந்த 5 பேருக்கான டோட்டலாக இருக்கும். சரியா? இப்போ இதில் A plus C plus C இந்த 3 பேரோட சராசரி மட்டும் எனக்கு 24ன்னு கொடுத்துருக்காங்க. இந்த 3 பேருக்கான சராசரி மட்டும் 24ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த 3 பேருக்கான டோட்டல் என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 into 24 இதை மல்டிப்ளை பண்ணால் 72ன்னு வரும். சரியா? அப்போ இங்கே பாருங்க 5 பேரோட டோட்டல் 140. இதில் ACE இந்த 3 பேரோட டோட்டல் மட்டும் 72. அப்போ அந்த 140ல் 72 போக மீதி இருக்கிற 68ன்றது இங்கே மீதி இருக்கிற B plus Dயோட டோட்டலாக இருக்குமா? மீதி இருக்கிறது இது ரெண்டுமே டோட்டல் வேல்யூ தானம்மா. இது ரெண்டுமே டோட்டல் வேல்யூனா 140ல் 72 கழிச்சா வர 68ம் B plus D அங்கே மீதி இருக்கிறது அதுதானங்க. ACE போக மீதி இருக்கிறது B plus D தானே. B plus Dயோட டோட்டலாக இருக்குமா? கொஷினில் கேட்குறது B plus Dயோட சராசரி என்னன்னு தான். அப்போ டோட்டல் கிடச்சிடுச்சு. இந்த டோட்டலை எத்தனை வேல்யூ இருக்குமா? இது B, D 2 வேல்யூ. அப்போ அந்த 2ஆல் டிவைட் பண்ணால் கிடைக்கிறது தான் B plus Dயோட சராசரியாக இருக்கும். ஸோ B plus Dயோட சராசரி 34. ஆப்ஷன் சி இந்த கொஷனுக்கான ஆன்சர். Okay, next one. The arithmetic mean of a group of 75 observations was calculated as 27. It was later found that one observation was wrongly read as 43 instead of the correct value 53. So questionல obtain the correct arithmetic mean of the data அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, இதில் 75 எண்களை கொண்ட ஒரு தொகுதியின் சராசரி 27 என கணக்கிடப்பட்டது. பின்பு 53 என்ற எண் தவறுதலாக 43 என்று படிக்கப்பட்டது. பின்னர் கண்டுபிடிக்கப்பட்டது. எனவே அந்த தொகுதியின் சரியான சராசரியை காண்க அப்படின்னு கேட்குறாங்க. இந்த கொஷின் ஃபஸ்ட்டு எப்படி போடணும்னு சொல்கிறேன், அதுக்கப்புறம் நம்ம ஷார்ட்கட் பேசுவோம். சரியா? இப்போ இதில் 75 எண்கள்னு கொடுத்துருக்காங்க. அப்போ X1, X2 இந்த மாதிரி X75 வரைக்கும் வருமா? இந்த 75 நம்பரையும் கூட்டி 75ஆல் டிவைட் பண்ணால் சராசரி எனக்கு 27ன்னு வருது. ஸோ இதுக்கான டோட்டல் அப்படின்னும் போது என்ன செய்வோம்? இதை ஃபுல்லாவையும் மல்டிப்ளை பண்ணுவோமா? அந்த 27ஐயும் 75ஐயும் மல்டிப்ளை பண்ணுவோம். ஐ 35, I2 10, 13, 7 49, 7 14, 18. ஸோ 5 2025ன்னு வருதுப்பா. இந்த 2025ன்றது அந்த 75 நம்பருக்கான டோட்டல். சரியா? இப்போ கொஷின் இதில் இந்த 75 நம்பரோட டோட்டல் வந்து 2025மா. இதில் 53 என்ற எண்
தவறுதலா 43ன்னு பறிச்சிடுறாங்க. சரியா? அப்போ அவங்க என்னன்னு பறிச்சிருக்கணும்? 53ன்னு பறிச்சிருக்கணும். 53ன்ற நம்பரை சேர்த்துருக்கணும். ஆனால் அவங்க தப்பா 43ன்னு சேர்த்துடுறாங்க. சரியா? அப்போ அவங்க சேர்க்க வேண்டிய நம்பர் 53, அவங்களுக்கு தேவையில்லாத நம்பர் 43. எதை சேர்க்கணுமோ அது ப்ளஸ்ஸு, எது தேவையில்லையோ அது மைனஸு. இப்பையும் அங்கே 75 நம்பர் தான் இருக்கு. சரியா? இப்பையும் அங்கே 75 நம்பர் தான் இருக்கு. ஸோ அப்போ 2025 + 10/75 53 - 43 10 தானேங்க, அதுதாங்க எழுதியிருக்கேன். ஸோ அப்போ 2035/75ன்னு வரும். இதை நம்ம எப்படி எடுத்துக்கலாம்னா 2035ன்னு இருக்கு, இங்கே 2025 75ஆல் டிவைட் பண்ணால் 27 சராசரின்னு நமக்கே தெரியும். அதை வச்சுக்கிறோம் 27.13 ஆன்சர்னு சொல்லிட்டு போகலாம். கரெக்டா? ஏன்னா இதுக்கான டோட்டல் தான்ப்பா 2025. இந்த 2025 இங்கே எடுத்து வந்து எழுதுறேன்னா 2025 75ஆல் டிவைட் பண்ணும்போது 27 கிடைக்கும்னு எனக்கு தெரியும். அப்போது அது கூட 10 தான் எக்ஸ்ட்ரா சேர்ந்துருக்கு. அப்போ இதுக்கான ஆன்சர் 27 சம்திங்கில் தான் வரும். இதை வச்சே நம்ம ஆப்ஷன் பி ஆன்சர்னு சொல்லலாம். சரிங்களா? ஆனால் டிவைட் பண்ணி பாருங்களேன், பெஸ்ட்டு. சரியா? டிவைட் பண்ணி பார்ப்போம். 2035 75ஆல் அடிக்கிறேன். அப்படி அடிக்கும்போது 2 முறை 150. சரியா? 2 முறை 150. ஸோ மீதி என்னமா இருக்கும்? மீதி இங்கே பாருங்கள், இதில் ஒரு 50 53 535ன்னு வருது. இதை ஒரு 7 முறை போடுறேன். 7 5 35, மீதி 3, 7 49, ஒரு 3 52. ஸோ மீதி 10ன்னு வருதா? இப்போயும் இங்கே பாயிண்ட் வச்சு 0 சேர்க்குறேன்னா 100ல் எத்தனை 75 இருக்குது? ஒரு 75 இருக்குது. ஸோ 27.1 சம்திங்கில் ஆன்சர் வருது. 27.13 ஆன்சர். சரியா? இதை ஷார்ட்கட்டில் எப்படி சார் போகிறது? இவ்வளோவும் போடணுமா எக்ஸாம்லனா? இவ்வளோலாம் வேணாங்க. ஃபஸ்ட்டு கொடுத்த அந்த சராசரி இருக்குல்லங்க, அது எடுத்து எழுதிங்க. ஃபஸ்ட்டு கொடுத்த சராசரியை எடுத்து எழுதிக்கிறேன். சரியா? இங்கே ப்ளஸ்ஸா மைனஸான்றது அந்த கொஷினை வச்சு சொல்லலாம். கொஷினில் பாருங்கள், 53 என்ற எண் தவறுதலாக 43ன்னு எடுத்துக்கிறாங்க. அப்போது 53 சேர்க்க வேண்டிய இடத்துல நீ 43 தான் சேர்க்குறீங்கன்னா 10 மார்க்கு கம்மியாக போடுறீங்கன்னு தானே அர்த்தம். இப்போ அந்த 10 மார்க்கு சேர்த்தாதான் கரெக்டான சராசரி சொல்ல முடியும். அப்போ அங்கே 10 மார்க்கை சேர்க்கணுன்றனால +10. சரியா? இப்போ எக்ஸ்ட்ரா போட்டுருந்தேன்னா நான் என்ன செஞ்சுருப்பேன்? எக்ஸ்ட்ரா போட்டுருந்தேன்னா அங்கே கழிச்சிருப்பேன். கம்மியாக போட்டனால சேர்க்குறேன், அதனால் +10. சரியா? இப்பையும் எனக்கு 75 பேர் தான் இருக்காங்க. இது புரியும் நினைக்கிறேன். இது பழைய சராசரி. இப்போ சேர்க்க வேண்டிய அந்த 10 சேர்த்துக்கிற மேலே மொத்தம் இப்பையும் 75 பேர் தான் இருக்காங்க. அதனால் 75ஆல் டிவைட் பண்ணுறேன். ஒன்றும் இல்லை, இந்த 10 75ஆல் டிவைட் பண்ணுறேன்னா பாயிண்ட் வச்சு 0 சேர்த்துக்குவேன். ஓர் 75 75, மீதி 25. ஏற்கனவே பாயிண்ட் வச்சனால 0 சேர்த்துங்க. 3 முறை 225. ஸோ எனக்கு மீதி 25ன்னு வரும். அதாவது 0.13ன்னு வருதுமா. அப்போ 27 + 0.13 இதை ஆட் பண்ணிங்கன்னா 27.13ன்னு வரும். ஆப்ஷன் பி ஆன்சர். இதை போட்டால் கூட போதும், ஆன்சர் எல்லா சம்முக்கும் இந்த மாதிரி வரும். சரியா? இவ்வளோ தூரம் போடணும்னு அவசியம் இல்லை, ஐடியா தெரிஞ்சால் போதும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஒன், த மீன் ஆஃப் 75 numbers is 35. இஃப் ஈச் நம்பர் இஸ் ஆட் பை 5 தென் த நியூ மீன் இஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த கொஷினில் 75 எண்களின் சராசரி 35. ஒவ்வொரு எண்ணுடனும் 5ஐ கூட்டினால் கிடைக்கும் புதிய எண்களின் சராசரி என்ன அப்படின்னு கொஷின் கேட்குறாங்க. இப்போ என்னன்னா 70 எண்கள் 75 இங்கேருந்து 75 நம்பர் வரைக்கும் எடுத்துக்கிறோமா. இந்த 75 நம்பரையும் கூட்டி
75ஆல டிவைட் பண்ணால் சராசரி 35ன்னு சொல்கிறாங்க. சரியா? அப்போ டோட்டல் என்னவா இருக்கும்? 75 இன்ட்டு 35, 5 5 25, ஐஐ 35 2 37, 3 5 15, 3 21 + 1 22, இப்போ 5 4 2 6, சரியா? இது ஒரு 2 2625ன்னு வருது. சரிங்களா? 2625ன்னு வருது. ஓகேங்களா? ஸோ 5 5 25 மீதி 2, ஐஏ 35 2 37, 3 5 5 மீதி 1, 3 21 1 22, 5 2 4, ஓகே, கரெக்டாக தான் இருக்குது. ஸோ 2625ன்னு வருதுமா. இப்போ இதில் ஒவ்வொரு எண்ணுடனும் 5ஐ கூட்டினால், ஒவ்வொரு நம்பர் கூடயும் 5ஐ கூட்டுறீங்கன்னா அப்போ கண்டிப்பாக இந்த 75 நம்பருக்கும் 5 எக்ஸ்ட்ரா இருக்குமா? கரெக்டா? ஒரு நம்பர் கூடயும் 5ஐ கூட்டுறனா மொத்தம் எங்கிட்ட 75 நம்பர் இருக்குப்பா. ஒவ்வொரு நம்பருக்கும் 5 ஏறுது. அப்போ 75 நம்பருக்கு 75 இன்ட்டு 5 பெருக்குனா எவ்வளோ அதிகமாக இருக்கும்? 5 5 25, ஐஐ 35 ஒரு 2 37, 375 அதிகமாக இருக்கும். ஸோ அந்த 375 அதிகமாச்சுன்னா சராசரி என்ன? இப்பையும் 75 பேர் தான். இப்பையும் 75 எண்கள் தாமா இருக்கு. ஒவ்வொரு எண் கூடயும் 5 எக்ஸ்ட்ரா ஆக்குறேன் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு நம்பர் கூடயும் 5 எக்ஸ்ட்ரா ஆகும்போது 75 நம்பர் கூடயும் 5 எக்ஸ்ட்ரா ஆக்குனா 375 அதிகமாக இருக்கும். கரெக்டா? ஸோ அப்போ இதை ஆட் பண்ணும்போது என்ன வருது? 2625, இது ஒரு 375, 0 0, இங்கேயும் 0, 3000ன்னு வருதுப்பா. இந்த 3000த்தை 75ஆல டிவைட் பண்ணால் ஆன்சர்ப்பா. 75ஆ வாய்ப்பா இல்லை, இது ஒரு முறை 4 முறை 300, ஒரு 0மா. ஸோ 40 அப்படின்றது இந்த கொஷனுக்கான ஆன்சர். அவ்வளோதான். இதுக்கு ஒரு ஷார்ட்கட் இருக்குது. ஆனால் இந்த ஷார்ட்கட்டு ஒரு ப்ராப்பர்ட்டியாக நம்ம புக்கில் கொடுத்துருப்பாங்க. அந்த பண்பு தெரியாமல் அந்த ஷார்ட்கட் யூஸ் பண்ண முடியாது. என்னன்னா, இஃப் ஈச் நம்பர் இஸ் ஆட் பை 5ன்னு கொடுத்துருக்காங்களா? ஒவ்வொரு எண்ணுடனும் 5ஐ கூட்டினால்னு கொடுத்துருக்காங்களா? அதை பேஸ் பண்ணி தான் ஷார்ட்கட். இஃப் ஈச் நம்பர் இஸ் ஆட் பை சம் எக்ஸ், இப்படி எடுத்துக்கலாமே. இஃப் ஈச் நம்பர் இஸ் ஆட் பை எக்ஸ்னா தென் த மீன் இஸ் ஆல்சோ ஆட் பை எக்ஸ். ஓகேவா? இப்போ புரியுற மாதிரி சொல்லணும்னா, இஃப் ஈச் நம்பர் இஸ் ஆட் பை 5னா தென் த மீன் இஸ் ஆல்சோ ஆட் பை 5. ஒவ்வொரு எண்ணுடனும் 5ஐ கூட்டினால் அப்படின்னு கொஷினில் கொடுத்தா சராசரி கூடையும் 5ஐ கூட்டுங்க. புரியுதா? ஒவ்வொரு எண்ணுடனும் 5ஐ கூட்டினால் அப்படின்னு கொடுத்தா சராசரி கூடையும் 5ஐ கூட்டுங்க. இங்கே ஒவ்வொரு எண்ணுடனும் 5ஐ கூட்டினால்னு கொடுத்துருக்காங்களே, 5 தான் கூட்டணும்னு இல்லைங்க. கொஷினில் 4 கூட்ட சொன்னால் சராசரி கூட 4 கூட்டுங்க. கொஷினில் இங்கே இஃப் ஈச் நம்பர் இஸ் ஆட் பை 10ன்னா சராசரி கூட 10 ஆட் பண்ணுங்க. அவ்வளோதான். இப்போ இங்கே பாருங்கள், ஒவ்வொரு எண்ணுடனும் 5ஐ கூட்டினால்னு கொடுத்தா நான் என்ன சொன்னேன்? சராசரி கூடையும் 5ஐ கூட்டுங்க. எனக்கு சராசரி கொஷினில் கொடுத்தது 35 தானே. இதை கூடையும் 5ஐ கூட்டினீங்கன்னா 40 அப்படின்றது ஆன்சர். அதுதான் உங்களுக்கு ஆன்சராக கிடைக்கும். இது நம்ம புத்தகத்தில் கொடுத்த ஒரு முக்கியமான பண்பு ஸ்டாட்டிஸ்டிக்ஸில். சரியா? இந்த பண்பு நமக்கு தெரிஞ்சால் இந்த சம் மட்டும் இல்லைங்க, இதில் வர அந்த 4 டைப்புமே போடலாம். எக்ஸாம்பிளுக்கு இதே கொஷினில் வந்து எப்படி தருவாங்கன்னா, ஆட் பை 5ன்னு தரத்துக்கு பதிலாக சப்ராக்டட் பை 5, சப்ராக்டட் பை 4, மல்டிப்ளே பை 5, மல்டிப்ளே பை 4, டிவைடட் பை 5, டிவைடட் பை 3, ஏதோ ஒன்று தருவாங்க. சரியா? அங்கே கூட்டதா சொல்லணும்னு இல்லை, கழிக்க சொல்லலாம், பெருக்க சொல்லலாம், வகுக்க சொல்லலாம். எது கொடுத்தாலும் அதுக்கு என்ன கண்டிஷன்னா, இஃப் த மீன் இஸ் ஆல்சோ, என்னன்னா இங்கே கொஷினில் பாருங்கள், இஃப் ஈச் நம்பர் இஸ் ஆட் பை 5ன்னு கொடுத்துருக்காங்களாமா, அதே விஷயத்த இஃப் ஈச் நம்பர் இஸ்
மல்டிப்ளைடு பை 5 இப்படி தராங்கன்னா தென் த மீன் இஸ் ஆல்சோ மல்டிப்ளைடு பை 5. சரியா? அதாவது ஒவ்வொரு எண்ணுடனும் 5ஐ பெருக்கினால்னு கொடுத்தா சராசரி கூடையும் 5 பெருக்குங்க. ஒவ்வொரு எண்ணுடனும் 5ஆல் வகுத்தால் அப்படின்னு கொடுத்தா சராசரியும் 5ஆல வகுங்க. ஒவ்வொரு எண்ணுடனும் 5ஐ கழித்தால்னு கொடுத்தா சராசரியும் 5 கழிச்சிருங்க. 5 தான் தரணும்னு இல்லைங்க, எந்த நம்பரை வேணா கழிக்க தரலாம், எந்த நம்பரை வேணா பெருக்க சொல்லலாம். அது என்ன நம்பர் கொஷினில் தராங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி சம் போடுங்க, கண்டிப்பாக ஆன்சர் வரும். சரியா? நெக்ஸ்ட் ஒன், த ஆவரேஜ் ஏஜ் ஆஃப் members of a 4-member family is 15 years. From now the average would be அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 4 உறுப்பினர்கள் கொண்ட குடும்பத்தாரின் சராசரி வயது 15 ஆண்டுகள் ஆகும். இன்றிலிருந்து 20 ஆண்டுகளுக்கு பின்னர் சராசரி வயது என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ இந்த கொஷினை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன செய்யலாம்னா, தெளிவாக ஒரு விஷயம் புரிஞ்சுங்க. 4 பேர் அந்த குடும்பத்தில் இருக்காங்கப்பா. சரியா? அவங்களுக்கான சராசரி 15ன்னு கொடுத்துருக்காங்க. 20 வருஷம் கழிச்சு அவங்களுடைய சராசரி வயது என்னன்னு கேட்குறாங்க. இதுக்கு நம்ம சம்மு போடணும்னு அவசியம் இல்லை, அந்த ப்ராப்பர்ட்டி தெளிவாக புரிஞ்சா போதும். இப்போ தான் பேசினேன். இங்கே 20 வருஷத்துக்கு அப்புறம் அவங்களுடைய சராசரி வயது என்னன்னு கேட்குறாங்க. தெளிவாக யோசிங்க. ஒரு குடும்பத்தில் 4 பேர் இருக்காங்க. 20 வருஷம் கழிச்சு 4 பேருக்குமே 20 வயசு கூடி இருக்கும் இல்லைங்க, கரெக்டா? 20 வருஷம் கழிச்சு 4 பேருக்குமே 20 வயசு கூடி இருக்கும், அதிகமாக இருக்கும். அப்படி இருக்கும்போது அது ஒவ்வொரு எண்ணுடனும் 20ஐ கூட்டினால் அப்படின்னு சொல்லலாமா? ஒவ்வொரு எண்ணுடனும் 20ஐ கூட்டினால் சராசரி கூடையும் 20 கூட்டணும். இஃப் ஈச் நம்பர் இஸ் ஆட் பை 20 அப்படின்னா தென் த மீன் இஸ் ஆல்சோ ஆட் பை 20. ஏன் எல்லாருக்கூடையும் 20 ஆட் பண்ணுறேன்? ஏங்க வயசு ஏறுது அப்படின்னும் போது ஒரு குடும்பத்தில் ஒருத்தருக்கு மட்டும் ஏறாது, எல்லாருக்கும் தான் ஏறும். 20 வருஷம் கழிச்சு இன்னும் நான் பார்க்குறேன் அப்படின்னா எனக்கும் 20 வயசு ஏறி இருக்கும், எனக்கு எதிரில் இருக்கிறவங்களுக்கும் 20 வயசு ஏறி இருக்கும், கரெக்டா? ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு குடும்பத்தில் 4 பேர் இருக்காங்கன்னா 4 பேருக்கு ஒரு சராசரி 15ன்னு கொடுக்குறாங்க. 20 வருஷம் கழிச்சு 4 பேருக்குமே சராசரி அந்த 20 வயசு ஏறி இருக்கும். சரியா? அப்போது இப்போ 15 சராசரிமா? சரியா? 20 ஆண்டுகளுக்கு பின்னர் 4 பேருக்குமே சராசரி 20 வயசு ஏறி இருக்கும். அதனால் நீங்கள் சராசரி கூடையும் அந்த 20 ஆட் பண்ணுங்க. 35 அப்படின்றது 20 ஆண்டுகளுக்கு பின்னர் அவங்களுடைய சராசரி வயதாக இருக்கும். சரியா? ஆவரேஜ் ஏஜ் ஆஃப்டர் 20 years. நெக்ஸ்ட், 13 chairs and 5 tables were brought at rupees 8,280. If the average cost of a table be 1,227, what is the average cost of a chair அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 13 நாற்காலிகள் மற்றும் 5 மேசைகளின் விலை 8,280. மேசைகளின் சராசரி விலை 1,227 எனில் நாற்காலிகளின் சராசரி விலை காண்க அப்படின்னு கேட்குறாங்க. இந்த கொஷினில் நான் என்ன செய்கிறேன்னா, இந்த ஒரு வார்த்தை கொடுத்துருப்பாங்க பாருங்க, மேசைகளின் சராசரி விலை 1,227ன்னு கொடுத்துருக்காங்க. அதாவது ஆவரேஜ் காஸ்ட் ஆஃப் எ டேபிள் 1,227. நான் இப்போ தான் சொன்னேன், ஆவரேஜ் அப்படின்ற ஒரு வார்த்தையை ஒரு பொருளுக்கு பயன்படுத்துகிறாங்க அப்படின்னா அது என்ன அர்த்தம்னா, ஒரு பொருளுக்கான செலவு. ஒரு பொருளுக்கான செலவு தான் அங்கே 1,227ன்னு கொடுத்துருக்காங்க. சரியா? அப்போ ஒரு டேபிளுக்கான காஸ்ட் தான் 1,227. சரியா? அப்போ ஒரு டேபிள் 1,227னா நான் மொத்தம் அந்த மாதிரி 5 டேபிள் வாங்குறேன். 5 டேபிளுக்கு மொத்தமாக எவ்வளோ செலவு பண்ணியிருப்பேன்? ஐஏ 35, மீதி 3, I2 10, 3 13, I2 10, 10 + 1 11, ஓரஞ்சு 5, 5ஓட 1 கூட்டினா 6. அப்போ 6,135 ரூபாய் நான் அந்த 5 டேபிள் வாங்கிறதுக்கு மட்டும் செலவு பண்ணியிருக்கேன். ஞாபகம் வச்சுங்க, சராசரி விலைன்னு ஒரு பொருளுக்கு தராங்கன்னா அது அந்த பொருளோட
அந்த மேசையோட ஒரு பொருளோட ரேட்டாக இருக்கும். சரியா? அப்போ 5 மேசைக்கான விலை வேணும் அப்படின்னா ஒரு மேசைக்கான விலை 1227 எடுத்துக்கிறேன். அப்போ தான் 5 மேசையோட விலை 6135 ரூபான்னு கிடைக்கும். மொத்தமாக எனக்கு 8280 ரூபா செலவாகுது. அதாவது 13 சேரு 5 டேபிளுக்கான மொத்த காஸ்ட்டு 8280. இதில் 5 டேபிள் வாங்க மட்டும் 6135 ரூபா செலவு பண்ணுறேன். அப்போ மீதி என்ன இருக்கும்? 2145 ரூபா இருக்குமா? இந்த 2145 ரூபான்றது யாருமா? 13 சேருக்கான காசு தாப்பா. கரெக்டா? 13 சேருக்கான காசு. மீதி இருக்கிறது அதுதானங்க. 13 சேரு 5 மேசைக்கு தான் 8280னா 5 மேசைக்கு 6135 ரூபா ஆகுது. மொத்தமாக செலவு பண்ண 8280ல் 6135 கழிச்சா மீதி வர 2145ன்றது 13 சேருக்கான காசு. 13 சேருக்கு 2145 செலவாகுதுன்னா ஒரு சேருக்கான காஸ்ட் என்னவோ அதுதான் நாற்காலிகளின் சராசரி விலை. கொஷின்ல அதுதான் கேட்குறாங்க. நாற்காலியோட சராசரி விலை என்ன? ஆவரேஜ் காஸ்ட் ஆஃப் எ சேர் என்ன? இதுதானே கொஷினு. ஸோ நான் ஏற்கனவே சொன்னேன்ல, ஒரு பொருளுக்கான ஆவரேஜ் காஸ்ட்ன்றது அந்த பொருளுக்கான ஒரு பொருளுக்கான ரேட்டாக இருக்கும். இப்போ சேருன்றது அங்கே ஒரு பொருள்னா அங்கே 13 சேருன்றது அதுக்கான காஸ்ட் தான் 2145னா ஒரு சேருக்கான காசு என்னவோ அதுதான் சேருக்கான சராசரி விலையாக இருக்கும். ஆவரேஜ் காஸ்ட் ஆஃப் எ சேராக இருக்கும். சரியா? இப்போ இதை அடிச்சிங்கன்னா நாற்காலியோட சராசரி விலை என்னன்னு சொல்லிடலாம். 13ஆம் வாய்ப்பாடில் ஓர் 13 13. சரியா? 13 21ல் 13 போக மீதி 8. 84ல் 6 முறை 78 மீதி 6. 65ல் 5 முறை 65. சரியா? ஸோ 165ன்னு வருங்க. இங்கே 13 வந்தனால 13ன்றது ஒரு ப்ரைம் நம்பர், பகா எண், வேற எந்த டேபிள்லையும் வராது. 13ஆல் தான் அடிச்சாகணும். சரியா? ஸோ 165ன்றது தான் நாற்காலியோட சராசரி விலையாக இருக்கும். நெக்ஸ்ட் ஒன். The average age of a man and his son is 40 years. The ratio of their ages is 11:5 respectively. What is the son's age? தந்தை மற்றும் மகனின் சராசரி வயது 40 ஆண்டுகள். அவர்களின் வயதுகளின் விகிதங்கள் முறையே 11:5 எனில் மகனின் வயது என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இதில் தந்தை 11 பங்கா, மகன் 5 பங்கு. இவங்க 2 பேரோட வயசோட சராசரி எனக்கு 40ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ சராசரி 40. தெளிவாக புரிஞ்சுங்க. தந்தை மற்றும் மகனின் சராசரி வயது 40னா தந்தை இதில் 11 பங்கு, மகன் இதில் 5 பங்கு. 2 பேர் வயசையும் கூட்டி 2ஆல் வகுத்தாதான் அது சராசரி. அதுதான் இங்கே 40ன்னு கொடுத்துருக்காங்க. சரியா? இப்போ இதை ஆட் பண்ணிங்கன்னா 16x/2 = 40. இதில் ஒரே ஒரு விஷயம் புரிஞ்சுங்க. ரேஷியோவில் இருந்து வெளியேற்றி ஏதறிங்கன்னா எக்ஸ்ன்னு ஒன்று சேர்க்கணும். அந்த எக்ஸுன்றது ஒரு பொருளுக்கான காசு, ஒரு பொருளுக்கான ரேட்டு, ஒரு பங்குக்கான ரேட்டு, ஒரு ஷேரு, இப்படி எடுத்துங்க ஏதோ ஒன்று. சரியா? இப்போ இதில் 2ஆம் வாய்ப்பாடில் இது 1 முறை, இது 8 முறை. 8ஆம் வாய்ப்பாடில் இது 1 முறை, இது 5 முறையா? அப்போ x = 5ன்னு வருதுமா? இந்த x = 5ன்றது நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு ஷேருக்கான ரேட்டு. ஒரு ஷேர் எனக்கு 5, அதாவது இங்கே 5 இயர்ஸ்ன்னு வரும். ஏன்னா எல்லாமே ஆண்டுகள்னு கொடுக்குறாங்கல்ல. ஸோ 5 இயர்ஸ் அப்படின்னா கொஷினில் என்ன கேட்குறாங்க? மகனின் வயது என்னன்னு கேட்குறாங்க. மகன் எனக்கு 5 ஷேர் இருக்காரு, 5 பங்கு இருக்காரு. ஒரு பங்கு 5னா 5 பங்கு என்னமா இருக்கும்? 5 × 5ன்னு வருமா? 25ஆக இருக்கும். ஸோ 25 அப்படின்றது மகனின் வயதாக இருக்கும். சரியா? இதே கொஷினு தந்தையின் வயது என்னன்னு கேட்டிருந்தா 11ஆல் பெருக்கியிருப்பீங்க. ஒரு ஷேர் 5, 11 ஷேரு என்னவா இருந்திருக்கும்? 11 × 5 55ஆக இருந்திருக்கும். ஓகேவா? இதுதான் நான்
என்ன சொன்னேன், அந்த ஷேரை வச்சு ஞாபகம் வச்சுங்க அப்படின்னு சொன்னேன். ஒரு ஷேர் 5, 5 ஷேர் அப்போ 25, சரியா? 11 ஷேர் அப்போ 55, அந்த மாதிரி ஷேரை வச்சு ஞாபகம் வச்சுங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன். ஓகே, அடுத்தது ஃபைண்ட் த மீடியன் ஆஃப் கிவன் டேட்டா. பின்வரும் தரவுகளில் இடைநிலை அளவை காண்க அப்படின்னு கொடுக்குறாங்க கொஷினில். இடைநிலை அளவு அப்படின்னா ஃபஸ்ட்டு நமக்கு தெரிய வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, அதை ஏறு வரிசையிலையோ இல்லை இறங்கு வரிசையிலையோ கொடுத்துருக்கிற நம்பரை எழுதணும். சரியா? சப்போஸ் இதை நான் ஏறு வரிசையில் எழுதுறேன், அசெண்டிங் ஆர்டரில் எழுதுறேன்னு வைங்களேன், சின்ன நம்பர்லேருந்து பெரிய நம்பரை நோக்கி எதுவேனா ஃபஸ்ட்டு சின்ன நம்பரில் ஸ்டார்ட் பண்ணி பெரிய நம்பரை நோக்கி எழுதுவேன். கரெக்டாக? இதே டிசெண்டிங் ஆர்டரில் எழுதுறேன், இறங்கு வரிசையில் எழுதுறேன்னா பெரிய நம்பரில் ஸ்டார்ட் பண்ணி சின்ன நம்பரை நோக்கி எழுதுவேன். ஏதோ ஒரு வரிசையில் எழுதுங்க. பெஸ்ட்டு எனக்கு தெரிஞ்சு ஏறு வரிசையில் எழுதுங்க. அதுதான் நமக்கு ஈஸியும் கூட. ஏன்னா 1 2 3 நம்ம அப்படிதான் பழகியிருப்போம். 1 2 3 எழுதும்போது சின்ன நம்பர்லேருந்து தான் பெரிய நம்பரை நோக்கி எழுதுவோம். அதனால் இதுதான் நமக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். சரியா? ஸோ அப்படி எழுதுறீங்க அப்படின்னா நீங்கள் செய்ய வேண்டிய ஃபஸ்ட்டு விஷயம், எத்தனை நம்பர் கொஷினில் தராங்களோ அத்தனை நம்பருமே கீழே இருக்கா அப்படின்னு ஃபஸ்ட்டு செக் பண்ணுங்க. ஏன்னா மேலே 10 நம்பர் தராங்கன்னா நீங்கள் 9 நம்பர் எழுதிட்டு இதுக்கு ஒரு சம் போட்டு ஆன்சர் போட்டிருப்பீங்க. அதுவும் ஆப்ஷனில் இருக்கும். சரியா? அதுவும் ஆப்ஷனில் இருக்கும். அப்போ என்ன செய்வோம், எக்ஸாமில் நமக்கு தெரியாது இல்லைங்க, இதுதான் ஆன்சர் அப்படின்லாம் தெரியாது. அப்போ என்ன செய்வோம், அதுதான் ஆன்சரு நம்ம கரெக்டாக போட்டோம், நம்ம டிக் பண்ணிட்டு வந்துடுவோம். சரியா? இதனால் நமக்கு டேட்டாஸ் மிஸ் ஆகிற வாய்ப்பு இருக்குது. நல்லா புரிஞ்சுங்க. இங்கே இப்போ இது 7 நம்பர் இருக்குது இல்லை 8 நம்பர் இருக்குன்னா இதுதான் இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு தடவை எண்ணி பாருங்க, தப்பே இல்லை. இப்பையும் சொல்கிறேன், மிஸ்டேக் பண்ணுறது தப்பே இல்லைங்க. சரியா? மிஸ்டேக் பண்ணுறது தப்பு இல்லை, கண்டிப்பாக மிஸ்டேக்ஸ் வரும். மேக்ஸில் ப்ராக்டிஸ் கம்மியாகும்போது கண்டிப்பாக மிஸ்டேக்ஸ் வரும். ஆனால் மிஸ்டேக்ஸ் பண்ணுறது தப்பு இல்லை, கேர்லெஸ் மிஸ்டேக்ஸ் பண்ணுறது தப்பு. இப்போ உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னா, நான் ஒரு லெசன் படிக்கவே இல்லை, அங்கேருந்து எனக்கு கொஷின் கேட்குறாங்க. சரியா? அப்போ அந்த லெசன் படிக்காதது என் தப்பு. சரியா? அது மிஸ்டேக் தான், நான் இல்லைன்னு சொல்ல. ஆனால் அது தப்பு இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் அது நான் படித்தேன்னா நான் தெரிஞ்சுப்பேன், நான் கற்றுப்பேன். சரியா? ஆனால் கேர்லெஸ் மிஸ்டேக் அப்படின்றது என்ன தெரியுமா, நான் அதை நல்லா படித்தேன் சார், இங்கே வந்து எனக்கு ஞாபகம் இல்லை, மறந்துட்டேன், எழுதி பார்க்கல. இப்போ எக்ஸாம்பிளுக்கு மேக்ஸுன்னு எடுத்துக்கிறேன்னா இந்த டாபிக் நான் போட்டேன் சார், 4 லைனுக்கு மேலே தெரில, அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணணும்னு தெரில. ஸோ இதெல்லாம் ஏன் வருதுன்னா அந்த ப்ராக்டிஸ் கம்மியாக இருக்குன்றனால தான் வருது. ஸோ அந்த ப்ராக்டிஸ் நிறைய பண்ண பண்ண இது என்ன ஆகும், அடுத்தடுத்த லைன் அப்படியே கை போயிட்டே இருக்கும் எழுதுறதுக்கு. சரியா? அப்போ விஷயம் என்னன்னா, இங்கே நமக்கு மிஸ்டேக்ஸ் பண்ணுறது தப்பு இல்லை, கேர்லெஸ் மிஸ்டேக்ஸ் பண்ணுறது கண்டிப்பாக தப்பு. சரியா? கேர்லெஸ் மிஸ்டேக்ஸ் மட்டும் பண்ணாதீங்க. அப்போ இந்த விஷயம் உங்களுக்கு நல்லா தெரியும், ஆனால் மிஸ்டேக் பண்ணுறீங்கன்னா அது கேர்லெஸ் மிஸ்டேக் தான். சரியா? அப்போ அதுக்கு என்ன செய்யணும், ஒரு முறை நீங்கள் அதை எண்ணி கூட பார்த்துங்க, அது தப்பே இல்லை. ஆன்சர் தப்பாக வர்றதுக்கு அங்கே 1.5 மார்க் போகிறதுக்கு இது எவ்வளோ மேல் இல்லைங்க. சரியா? அதனால் எண்ணி பார்க்கறது தப்பே இல்லை. ஃபஸ்ட்டு பாருங்கள், இதில் 5 தான் சின்ன நம்பர், அதனால் 5 எடுத்துக்கிறேன். 5க்கு அப்புறம் 7 தான் வரும், ஸோ அதனால் 7 எடுத்துக்கிறேன். 7க்கு அப்புறம் அடுத்த நம்பராக என்ன இருக்கும், 10 தான் இருக்குமா, ஸோ 10 எடுத்துக்கிறேன். 10க்கு அப்புறம் 12 வருமா, ஸோ 12. 12க்கு அப்புறம் 14, நெக்ஸ்ட்டு 19, அடுத்து 23, லாஸ்ட்டாக 26. ஸோ கொஷினில் எனக்கு 1 2 3 4 5 6 7 8 நம்பர் கொடுத்துருக்காங்க. நானும் 8 நம்பர் எழுதியிருக்கேன். இதை செக் பண்ணிட்ட பிறகு தாராளமாக ஆன்சர் சொல்லுங்கள். சரியா? இப்போ பாருங்கள், இங்கே 8 நம்பர்னும் போது ஃபஸ்ட்டு ஏறு வரிசையில் எழுதியாச்சு, ஃபஸ்ட்டு லாஸ்ட்டு இந்த மாதிரி கேன்சல் பண்ணிக்கிட்டே வரேன். இப்படி பண்ணும்போது நடுவில் எனக்கு 2 நம்பர் இருந்தால் என்ன செய்யணும்னா, அந்த 2 நம்பரையும் ஆட் பண்ணி 2ஆல் டிவைட் பண்ணுங்க. ஸோ 26/2ன்னு வரும். 13 அப்படின்றது தான் இடைநிலை, மீடியன். சப்போஸ் நடுவில் இங்கே ஒரே நம்பர் தான் மீறுதுன்னா அந்த ஒரு நம்பர் தான் ஆன்சராக இருக்கும். நல்லா புரிஞ்சுங்க, நடுவில் 2 நம்பர் மீந்தா அந்த 2 நம்பரையும் ஆட் பண்ணி 2ஆல் டிவைட் பண்ணணும்.
நடுவில் ஒரு நம்பர் தான் மீறுதுன்னா அந்த ஒரு நம்பர் தான் மீடியன். சரியா? இப்போ இந்த கொஷினை பொறுத்த வரைக்கும் இப்படி ஆட் பண்ணி தான் சொல்லணுமா சார்னா இல்லை, 12க்கும் 14க்கும் நடுவில் என்னங்க இருக்கும், 13 இருக்கும்ல. ஸோ இப்படி சொன்னாலும் ஆன்சர் ரைட் தான். இந்த கொஷினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி 13. ஓகேங்களா? ஸோ இன்னைக்கான கிளாஸில் நம்ம என்ன பார்த்துருக்கோம்னா சராசரியை ஃபுல்லாக பார்த்துருக்கோம், அது இல்லாமல் இடைநிலை ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம், மீடியன். அடுத்த கிளாஸில் இதுக்கான கண்டினியூஸ் பார்க்கலாம். நன்றிகள் பல.